கரங்களை தட்டி ஐயா அவர்களை வரவேற்போம். அனைவரும் அமரவும். மாணவராய் வருகை புரிந்தார். அவையில் கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மனித குலத்திற்கு அன்பு, சமாதானம், இரக்கம், நம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகியவற்றை அளித்த நன்னாளாகும். நாம் அனைவரும் பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அழகான நினைவூட்டல். கிறிஸ்துமஸ் பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கத்தினர் சார்பாக வருக வருக என்று மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். இச்சிறப்பான நிகழ்ச்சியை இரவு வணக்கம் பாடலை பாடி இங்கே தொடங்குவோம். பாடலை பாட டொன் போஸ்கோ திருத்தலத்தில் இளையோர் குழுவை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன்.
இளையோர் குழுவுக்கு நன்றி. அடுத்து சென்னை மறைமாவட்ட துணை செயலாளர் சகோதரி ரேணுகா தேவி அவர்களை அழைக்கின்றேன். அனைவரும் எழுந்திருக்கும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆரம்ப ஜெபம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, எமது வேலைகள், நம்பிக்கைகள், போராட்டங்கள், இன்ப துன்பங்கள் யாவற்றையும் இன்று உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை போல சிந்திக்க, உம்முடன் சேர்ந்து உழைக்க, உம்மில் ஒன்றித்து வாழ எமக்கும் எமது சகோதர தொழிலாளர்களுக்கும் அருள் புரிவீராக. முழு இதயத்தோடு உம்மை நேசிக்கவும், முழு பலத்தோடு அன்பு செய்யவும் துணை செய்வீராக. நாங்கள் பணிபுரியும் ஆலைகள், தொழிற்சாலைகள், அலுவலகங்கள், இல்லங்கள் முழுவதும் உமது அரசு வருவதாக. இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ தொழிலாளர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. அப்போஸ்தலர்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அனைவரும் அமரவும். இப்பொழுது நடனம் மூலமாக நம் கண்களுக்கு விருது படைக்க சூளை பாங்கின் மறை கல்வி மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். ஆ
அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க சென்னை மறை மாவட்டம் கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கத்தின் ஆன்ம இயக்குனர் மதிப்பிற்குரிய அருள்பணி ஜேக்கப் ஆல்பர்ட் அடிகளார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு மதிப்புக்குரிய ஐயா கருணாநிதியவர்கள் எம்எல்ஏ பிரதாபம் சட்டமன்ற உறுப்பினர் விழுவாக அருமை பங்கு தந்தை கன்னத்தில் ஒருத்தவர் நீண்ட நாட்களாக நாங்களும் ஒன்றாக இருந்தோம். எண்ணூரில் இருந்து கேட்குறேன், எண்ணூரில் ஓடி போனீங்க, நீங்கள் போனப்போ நான் போயிட்டேன். எனவே இந்த பிரதமர் பாதலை எல்லாம் எண்ணூருக்கு போங்க. எனவே இந்த ஒரு அருமையான காலை பொழுது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கத்தின் சார்பாக இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டு உங்களோடு கிறிஸ்துமஸ் பகிர்வானது பகிரப்படுகிறது. ஏற்பாடு செய்திருக்கிற சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்திலே கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கத்தின் தலைவர் போஸ்கோ மற்றும் 5வது கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கத்தினுடைய சில உறுப்பினர்கள் லாசர் எல்லாருமே பால்ராஜ், ஆரோக்கியநாதன், பாகவன் ராஜ் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பாராட்டுதல் கரகோசை எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஒரு ஆச்சரியமாக திடீர்னு ஃபாதர் முன்னாடி வந்துட்டார் சொல்லிட்டு நான் திருப்பி அந்தோடையார் மாதிரி கடம்பூத்தில் இப்போ காட்சி கொடுக்கணும். எனவே அங்கே மறைக்கல்வி சார்பாக யூபிலி ஆண்டு பிஜி ஃபாதர் போயிருக்கிறாரு. கட்டாயம் நாங்கள் ஆஜராகணும். எங்களுக்கு அவர்தான் சிஎம் மாதிரி நாங்கள் விஎஃப்ஆர் இருக்கிறது கட்டாயம் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கம் கிறிஸ்துமஸ் நிகழ்விலே நாம் ஒரு முறை ஆண்டுக்கு ஒரு முறை கூடுவோம். கூடி நம்முடைய அன்பினை குடும்பமாக பகிர்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு அன்பு, அமைதி, சமாதானம், நம்பிக்கை கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை வளர்ப்பதுதான் கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கம். நாம் தொழிலாளர்களுக்காக ஒரு நம்பிக்கை கொடுக்கிறோம், உடல் இருக்கிறோம் என பயணிக்கிறோம், குடும்பமாக இணைந்து இந்த ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே பிறக்க இருக்கின்ற குழந்தை இயேசு பாலன் உங்களுடைய சார்பையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். அதற்கு நிறைவாக ஜெபித்துக் கொள்கிறேன். தருமையான ஏற்பாடு செய்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக உடைய பங்கு தந்தை இடம் கொடுத்து அனைத்து நிகழ்ச்சிகளில் உடன் இருக்கிற அருத்தந்தைகள் இணைத்து கொயர் யூத் எல்லாரும் எனக்கு நல்லா எங்களை பலப்படுத்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், நன்றி. So God bless you, all the best. Thank you. தந்தை அவர்களை கௌரவிக்கும் வண்ணம் பொன்னாடை அணிவிக்க மறை மாவட்டத்தின் துணைத் தலைவர் சகோதரர் ஜான் அருளப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மேடையில் அமருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சென்னை மறை மாவட்ட கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கம் நடத்தும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு தலைமை தாங்கும் 5வது சந்தோஷ திருத்தலத்தினரும் என் பங்கு தந்தையும் ஆகிய அருட்பணி கமத்திருப்பவர்களையும் இங்கு முன்னிலை வைக்கும் என் பங்கின் உதவி பங்கு தந்தையுமாகிய அருட்பணி ஜெகதீஷ் மற்றும் அருட்பணி கமல்ராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் கீழ்ப்பாக்கம் நேர்ச்சையாளை பாத்திமா அன்னை ஆலயத்தின் பங்கு தந்தை அருட்பணி ஜோசப் மாணிக்கம், முன்னாள் ஆன்மீக கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கம் அவர்களையும் மற்றும் அருட்பணி ஜேக்கப் ஆல்பர்ட் அவர்கள் ஆன்மீக இயக்குனர் கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கம் சென்னை மறை மாவட்டம் அவர்களையும் மற்றும் பங்கு பேரவை தலைவர் பென்சன் அவர்களையும் இவ்விழாவிற்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஜி கருணாநிதி எம்எல்ஏ அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கத்தின் மறை மாவட்ட தலைவர் திரு ஜான் போஸ்கோ அவர்களையும் துணைத் தலைவர் ஜான் அருளப்பா அவர்களையும் செயலாளர் திரு ராபின்ஸ் அவர்களையும்
பொருளாளர் திரு ஸ்டீபன் அவர்களையும் துணை செயலாளர் திரு ரேணுகாதி அவர்களையும் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் திரு ஜோசப் மிக்கேல், திரு சார்லஸ், திரு ராசு அவர்களையும் மற்றும் அயன்புரம் பொன்போஸ்கோ ஆலயத்தின் பக்த சபை தலைவர்களையும் பங்கு பேரவை உறுப்பினர்களையும் அயன்புரம் கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று அவர்களே நன்றி. உறுப்பினர் மதிப்பிற்குரிய எம்எல்ஏ திரு இ. கருணாநிதி ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். எம்எல்ஏ ஐயா அவர்களுக்கு இப்பொழுது ஜான் போஸ்கோ சகோதரர் முன்னாடி அறிவிப்பார். அன்பார்ந்த கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தின் சார்பில் மயிலாடுதுறை மாவட்டம் இந்த பகுதியிலே காம்போஸ்கருடைய ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் திருவிழா நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே வரவேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய ஆதிக்கராஜன் அவர்கள், இந்த ஆலயத்துடைய பங்கு தந்தை முன்னாள் திராவிட அந்தோனியார் கோயிலுடைய பங்கை தந்த நவத்திருத்துவம் அவர்கள், ஜோசப் மார்க் அவர்கள், ஜேக்கப் ஆர்வன் அவர்கள், நெல்சன் அவர்கள், ஜாக்கோஸ் அவர்கள், ஃபாதர் ஜெகதீஷ் அவர்கள், வருகை தந்துள்ள இந்த பக்கத்தில் உறுப்பினர்கள், நிர்வாகிகள், உங்களை எல்லாம் இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துமஸ் விழாவிலே பங்கேற்று முதன்மை வழக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஜாக்கோஸ் அவர்கள் அன்னை வேளாங்கண்ணி கோயிலில் நான் அடிக்கடி போவேன். ஒவ்வொரு ஆண்டும் அன்னை வேளாங்கண்ணி கோயிலில் விழா அன்னைக்கு 2 நாளைக்கு விழாக்கும் கடைசி நாளும் எல்இடி போட்டு கொடுத்தேன். அந்த எல்இடியை நான் ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு அறிவிப்பேன். அப்போ எனக்கு அறிவுவோம். அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற வேண்டும் என்று அழைத்தார். நான் இருக்கிறது பல்லாயிரம் புறப்பட்டியில் இருக்கிற அப்போதான் நான் ஆலயம். ஆனால் இந்த பங்குக்கு அழைக்கின்ற பொழுது எனக்கு பெரிய பலரும் ஒரு ஃப்ளாஷ்பேக் நான் பார்க்குறேன். எப்படின்னா ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு வியாசர்பாடியில் தான் நான் வாழ்ந்தேன். அப்போ 75லேருந்து 85 வரைக்கும் வியாசர்பாடியிலே இருந்தேன். பெரம்பூர் டான் போஸ்கோவில் தான் நான் வந்து பள்ளி படிப்பு, இறுதி படிப்புல இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தேன். என்னுடைய சகோதரர் பேங்க்கில் வேலை வச்சு புறப்பட்டு போனதுனால அங்கே போனேன். 1975 நான் வந்து தபால் தந்தி துறையில் வேலைக்கு போனேன். 10 ஆண்டு காலம் தபால் தந்தி துறையில் வேலை செஞ்சு ராஜினாமா செய்து 86ஆம் ஆண்டு 1986 ஒரு கிறிஸ்தவன் கவுன்சிலர் எலெக்ஷனில் இருந்து கவுன்சிலராக வெற்றி பெற்றார். அது இயேசுவினுடைய அறிவான இன்னைக்கு மேடையில் இருந்து நான் பேசுகிறேன். கடவுள் மேலே எப்பவுமே நம்பிக்கையாக இருக்கும். தெய்வத்தை வழிபடுவது நான் பொதுவாக இருக்கிறேன். கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் நான் பொதுவான மனிதனாக இருக்கிறேன். ஆனால் பல்லாயிரத்தில் கிறிஸ்டின் கம்மி தான். ஆனால் மேலோங்கி இருக்கிற இடத்துல வெற்றி பெற்று வரணும்னா அணுகுமுறைகள் யாருக்கு அணுகுமுறை. இந்த 5ஆவது இந்த நாகூருடைய ஆலயத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ஏன்னா பங்கு தந்தை தமத்துவர்கள் அந்தோனியார் கோயிலில் நான் ஒவ்வொரு ஆண்டும் 40 ஆண்டு காலம் செவ்வாய்க்கிழமை என்று அந்த ஆலயத்திற்கு செல்வேன். எனக்கு திருமணமே அங்கே தான் ஆச்சு. திராவிட அந்தோனியார் கோயிலில் தான் எனக்கு திருமணம். அதனால் எல்லா செவ்வாய்க்கிழமையும் கோயிலுக்கு என்னுடைய பங்கு இருக்கும். எப்போவுமே என்னுடைய உதவிகள் பங்கு இருக்கும். இப்போ கூட ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு பங்கு கொடுக்கும். அதே மாதிரி வந்து நம்முடைய ஒவ்வொரு ஆலயத்துக்கும் என்னுடைய பங்குகள் நான் எழுதுகிற இயேசு. ஆனால் பேர் கருணாநிதினு இருக்குது. இவர் எப்படி கிறிஸ்தவர் எம்எல்ஏ அப்படின்னு நினைக்கும் போது உண்மையான பேர். எங்கள் அப்பா வந்து திராவிட கட்சி, எங்கள் அம்மா கிறிஸ்டியன் மேரி, செங்கோல் மேரி. ஆனால் பேர் வைக்கின்ற பொழுது கருணாநிதி எங்கள் அப்பா வைக்க சொன்னாலும் வச்சுட்டாரு.
ஆனால் உண்மையான பேர் வந்து பேட்ரிக் கருணாநிதி. எனக்கு உண்மையான பேர் பேட்ரிக்கு 16 மார்ச் 17 ஸ்பீச் கொடுப்பாரு. அது எனக்கு ஞாபகம். நானும் ஹாஸ்டலில் கிறிஸ்துவ ஆலயத்தில் வந்து படித்தோம்னா போகுதில் படித்தேன், சென்ட் ஜோசப் சர்ச்சில் செகண்ட் படித்தேன். இப்படி படித்து கவுன்சிலர் ஆகி சேர்மனாகி இன்னைக்கு இந்தியாவில் டெல்லியில் ஒரு 6 வருஷம் இருக்கேன். குஜராத்தில் 4 +6 வருஷம் ட்ரஸ்டியாக இருக்கேன். ஒரு 10 ஆண்டு காலமாக எம்எல்ஏ இருக்கிறேன். ஆக கடவுள் நம்மளை உயர்த்திருக்கிறார் என்று சொன்னால் எப்பவுமே கிறிஸ்தவர்கள் எல்லாம் நாம் வந்து உலகத்திலே பார்த்தால் எந்த மதமும் இந்த அளவுக்கு விழா கொண்டாடுகிறது. இயேசு பெருமானுக்கு விழா கொண்டாடுகிற ஒரு இயக்கம் நம்முடைய மதம் என்றதுனால் உலகத்திலேயே கிறிஸ்தவ மதம் தான் கிறிஸ்துமஸ் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அது எழுச்சியாக கொண்டாடுகிறோம். எல்லா சந்தர்ப்பத்திலும் சர்ச் இருந்தாலும் சரி அந்த இடத்துல விழா கொண்டாடுறோம். எல்லா வீட்லேயும் ஸ்டார் தொகை போட்டுருவோம், எல்லா வீட்லேயும் அலங்கரிப்போம். அது நமக்குள்ள இருக்க மகிழ்ச்சி. கேரளாவில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவாங்க, தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஆனால் மதத்தால் கிறிஸ்தவர்கள் இயேசு பெருமானுடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடுகிற உலகத்தில் ஒரு மதம் இருந்தால் கிறிஸ்தவம். அந்த மதம் வந்து இன்னைக்கு மேலோங்கி இருக்கிறதுக்கு காரணம் ஒற்றுமையோடு இன்னைக்கு எல்லா சர்ச்சிலையும். நாங்கள் கூட பொது வாழ்வில் படிக்கின்ற பொழுது நான் எல்லா இடத்துலையும் பேசுவேன். நான் இது 2வது நிகழ்ச்சி கிறிஸ்துமஸ் தான். நேற்று தான் என்னுடைய தொகுதியில் கீழ்கட்டில் ஹோலி ஃபேமிலி மெட்ரிகுலேஷன் பள்ளி 5000 பிள்ளைகள் பள்ளி. அது நேற்று ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துக்கிறேன். இன்னைக்கு இந்த விழாவில் கலந்துக்கிறேன். அன்பு கட்டளையிட்ட காரணத்தினால் நான் இப்போ அடுத்து போகணும். இன்னும் 2-3 நிகழ்ச்சி இருக்குது. முதலமைச்சர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க. அவங்கள நான் 1:30 மணிக்கு ரிசீவ் பண்ணேன். ஏன்னா நான் சென்னை ஏர்போர்ட்டுடைய அட்வைசரி கமிட்டி டெப்டி சேர்மனாக இருக்கேன். அந்த தொகுதி மேம்பாக என்னோட தொகுதியில் இருக்கிறதுனால ஆக இன்னைக்கு நான் வந்தவுடனே கேட்டேன், ஃபாதர் மாதம்லாம் முடிச்சுட்டுங்களான்னு. 2 மாதம் முடிச்சுட்டேன். அது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி மாதம்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இந்த விழாவில் என்னை அழைத்திருக்கிறீர்கள். ஆக ஒரு கிறிஸ்தவனை பெருமைப்படுத்துகிறது மட்டுமல்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த என்னை இந்த அளவுக்கு என்னை அழைத்து நீங்கள் இன்னைக்கு மரியாதை நிமித்தம் செய்து வந்தபோது நிச்சயமாக நான் அதை கலந்து கொள்வேன். நிச்சயமாக ஆண்டவர் வரலாம். உங்களுடைய குடும்பங்கள் நான் ஒன்றை மட்டும் சொல்வேன், கடவுளை நம்பிக்கையோடு நாம் ஆலயத்திற்கு சென்று வணங்குகின்ற பொழுது நம்பிக்கையோடு வணங்குகிறோம். எதையும் நம்பிக்கை இருந்தால் தான் நிச்சயமாக ஒரு இடத்தை அடைய முடியும். வீட்டில் நம்ம பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு நினைப்போம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? எதுக்காக கோயிலுக்கு போகிறோம், எதுக்காக சாமி போகிறோம், எதுக்காக வேண்டுதல் இருக்கின்றோம், நேர்த்திக்கடை எதுக்கு செலுத்துவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க, நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவினர்கள் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த வகையிலே நான் ஆக இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நான் கலந்து கொள்கிற மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு கட்டளை விடாமல் இருக்கிறதுனால 10 ஃபோன் பண்ணிட்டாரு. ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டு எப்படியாவது வரணும், உங்களை தான் நான் மெயினாக போட்டுருக்கேன்னாரு. அதனால் நான் இதை முடிச்சுட்டு இன்னொரு 3 நிகழ்ச்சிக்கு செல்ல வந்தோம். மீண்டும் ஒரு முறை சந்திக்கின்ற வந்து உங்களை எல்லாம் நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் ஒரு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் பேட்ரிக் கருணாநிதி என்பவரை இருக்கிறேன். என் தொலைபேசியை வாய்ப்பு செய்தால் கிறிஸ்தவ சமத்துவத்தின் கதாநாயகமாக திகழும் கருணாநிதி ஐயா அவர்களின் பொன்னான வார்த்தைகளுக்காகவும் நேரத்திற்காகவும் எங்களுடைய நன்றியினை உரித்தாக்குகின்றோம். பணி ஜோசப் மாணிக்கம் அடிகளார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். புலவை வழங்கும் நிகழ்வு அனைவருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் வழங்கும். ஸ்டெல்லா அவர்கள் சகாயர் முஸ்லி आरोग्य दास
ஜெசிந்தா ஜெசிந்தா ஷீலா திருவழிபாட்டு குழு திருவழிபாட்டு குழு நெச்சரிக்கா சபையில இருந்து ஜெசிந்தா சுபிஷா Thank you. Vidya, thank you. மேசி Thank you. Thank you. Vidya, thank you. உலகின் மொழியே உண்மையின் விளக்கே உயிரினில் கலந்திடவா மன்னகம் வாழும் மனிதரின் வாழ்வை நான் புகழச் செய்திடவா உலகின் மொழியே உண்மையின் விளக்கே உயிரினில் கலந்திடவா மன்னகம் வாழும் மனிதரின் வாழ்வை மாண்புறச் செய்திடவா இயேசு பாலனே இதயம் வாருமே மனிதம் நாளும் புனிதம் காணும் மகிழ்வை அளித்திடவா இருவாழ்வை அகற்றிட வருவே புது அருள்வாழ்வை அளித்திட எழுவே இருவாழ்வை அகற்றிட வருவே புது அருள்வாழ்வை அளித்திட எழுவே பல கோடி உள்ளங்கள் மகிழ நீர் பகலவனாய் உதித்திடுவே பல கோடி உள்ளங்கள் மகிழ நீர் பகலவனாய் உதித்திடுவீர் எங்கள் உள்ளம் உன்னை தேடும் என்றும் உங்கள் உறவை தேடும் மலரே வருவீர் உலகின் ஒளியே உண்மையின் விளக்கே உயிரினில் கலந்திடவா மன்னகம் வாழும் மனிதரின் வாழ்வை மாண்புறச் செய்திடவா இயேசு பாலனே இதயம் வாருமே மனிதன் நாளும் புனிதன் காணும் மகிழ்வை அளித்திடவா அதற்காக முன்னுரை சிறப்புரை வழங்குவதற்காக சென்னை மறைமாவட்டம் கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கத்தின் முன்னாள் ஆன்மகுரு மற்றும் கீழ்ப்பாக்கம் நேற்றை ஆலயத்தின் பங்கு தந்தை மதிப்பிற்குரிய அருள்பணி ஜோசப் மாணிக்க வடிகால் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பெருமதிப்பிற்கும் மாண்பிற்கும் உரிய கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தினுடைய தலைவர் செயலர் மற்றும் இயக்கத்தை சார்ந்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. என்ன நமது மறை மாவட்டத்தினுடைய சென்னை மகிழை மறை மாவட்டத்தினுடைய
லேபர் கமிஷன், ஆக்சுவலாக லேபர் கமிஷன், தொழிலாளர் கமிஷன். அந்த கமிஷனில் நிறைய இயக்கங்கள் இருக்கிறது. கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம், மைக்ரன்ஸ், புலம்பெயர்ந்து வந்தவர்கள், சீஃபேரர்னா கடல் சிப்பந்திகள் என்று நிறைய இயக்கங்கள் இருக்கிறது. லேபர் கமிஷன் என்ற அந்த டைட்டில். அந்த லேபர் கமிஷனுடைய செக்ரட்டரி அல்லது டைரக்டர் அவங்க எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வாங்க. அதிலே லேபர் கமிஷனில் ஒரு இயக்கம் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம். ஆனால் அந்த லேபர் கமிஷனில் உயிரோட்டமாக செயல்படுகின்ற ஒன்று கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம். எப்பொழுதுமே ஒரு உயிரோட்டமாக இங்கு மட்டுமல்ல, தமிழக அளவிலும், அது ரீஜனல், நேஷனல் அளவிலும், அது மட்டுமல்ல இன்டர்நேஷனல் அளவிலும் மிக சிறப்பாக செயல்படுகின்ற ஒன்று கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம். பழைய ஆட்களுக்கு நிறைய பேருக்கு எல்லாம் புதுசாக வந்திருக்கீங்க. இந்த பழைய ஆட்களுக்கு தெரியும், அப்போல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் மீட்டிங் அடிக்கடி நடக்கும். அப்போது ஸ்ரீலங்கா மற்ற ஐரோப்பாவிலிருந்து இங்கே வருவாங்க. அப்போ நம்ம அவங்கள ரிசீவ் பண்ணி இங்கே மீட்டிங் நடக்கும். பெரிய நம்ம கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தினுடைய மீட்டிங், அது நேஷ்னல் லெவல் மீட்டிங் போடும்போது எல்லாம் இந்தியா ஃபுல்லாக வரவழைத்து நாம் அவர்களுக்கு இங்கே போஸ்ட் பண்ணி மீட்டிங் போடுவோம். அது மட்டுமல்ல, ஒரு சீசனில் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தினுடைய நேஷனல் லீடர்ஸ் இதெல்லாம் நம்முடைய ஆட்கள் எல்லாம் அப்போ எல்லாம் தலைவர்களாக இருந்தவர்கள்லாம். அப்போ நேஷனல் லெவலில் யார் வருவாங்கன்னு சொன்னால் லீடர்ஸாக எல்லாம் நார்த் இந்தியன்ஸ், வட மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா அவங்க தான் இங்கிலீஷ் தெரியும், இது தெரியும் என்று போவாங்க. ஆனால் எங்கள் காலத்தில் அதை மாற்றி எங்களுக்கும் நாங்கள் வழி நடத்துவோம், நேஷனல் லெவலில் வழி நடத்துவோம், இன்டர்நேஷனல் வழி நடத்துவோம் என்று அப்படி மாற்றி நமது மக்கள், நமது சவுத் இந்தியா என்று கொண்டு வந்தோம். ஆகவே இது ஒரு சின்ன இன்டராக்ஷன். இப்படி கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கத்தினுடைய ஆண்ட குரு, அதே நேரத்தில் கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸ் மூவ்மெண்ட்டுடைய பொறுப்பாளராக எனக்கே தெரியாத எத்தனை வருஷம் இருந்தேன்னு, ஏறக்குறைய ஒரு 11 வருஷத்துக்கு மேலே இருந்தேன். எனக்கு தெரியாமலே, அதாவது நான் அதிலிருந்து போகிறேன்னு தெரியாமலே அடுத்த ஃபாதர் ஒருத்தர் போட்டிருக்காங்க. போட்ட பிறகு தான் தெரியும், ஆஹா நம்ம முடிக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒஃபிஷியலாக நானும் ஹேண்ட் ஓவர் பண்ணல, வருகின்ற ஃபாதரும் வாங்கிக்கல. ஏறக்குறைய அப்போ நினச்சிட்டாங்க, சரி நானே சர்ச் போயிட்டேன்னு நினச்சிட்டாங்க அவங்க. சரி, அதனால் வந்து சபை பார்த்து, ஓஹோ கிறிஸ்டியன் தொழிலாளர் இயக்கத்தை இன்சார்ஜாக வந்திருக்காரு இவரு சொல்லிட்டு நானே விளையாடுறேன். எல்லாம் 2 பேரும் போவோம் அந்த சீசனில். ஓகே, ஸோ இது வந்து இன்டராக்ஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கத்தில் மெட்ராஸ் மயிலாப்பூருடைய பொறுப்பாளராக இருக்கும்போது தமிழகம் முழுவதுமாக இருப்பதற்காக என்னை கேட்டாங்க, பிஷப் சின்னப்பா. ஏன்னா இந்த தொழிலாளர் இயக்கத்தினுடைய ஸ்டடீஸ் நான் இந்த படித்ததுனால, கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸ் அதை படித்ததுனால, அல்லது ஒர்க்கர்ஸ் அதை பற்றி லேபர் ஸ்டடீஸ் எல்லாம் படித்ததுனால கேட்டாங்க. அதுக்குரிய கொஞ்சம் மெயின் ஒர்க்லாம் வந்ததுனால, வந்ததுனால நான் தள்ளி போயிடுச்சு. ஒரு வேளை திருப்பி மறுபடியும் கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்தாலும் வரலாம், ஒரு வேளை திருப்பி. ஓகே, அன்பார்ந்த ஃப்ரெண்ட்ஸ், சகோதரிகளே, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சரி, நம்ம வாழ்க்கையில் இறைவன் கொடுத்த கொடை, ஒரு பெரிய கொடை வந்து வாழ்க்கை, லைஃப். அந்த லைஃப்பை நம்ம வெறுமனே கழித்து விட்டு போனால் எந்த பயனும் கிடையாது. நம்ம மனிதனாக பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்தை மிக எளிதாக நாம் கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸ் மூவ்மெண்ட் வழியாக பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸ் மூவ்மெண்ட் நீங்கள் அங்கத்தில் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சமூகத்திற்கு என்ன செய்யலாம், உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு என்ன செய்யலாம்,
அல்லது சாதாரண பாவப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யலாம், அரசாங்கம் கொடுக்கிற சலுகைகளை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், இதுதான் நம்முடைய எண்ணம். ஆகவே இப்படிப்பட்ட எண்ணங்களை நமக்கு கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம் தருகிறது, வளர்க்கிறது. ஆகவே இதிலேயே நாம் வளர்ந்து வரும்போது ஒரு காலகட்டத்தில் மிக உன்னதமானவராக சமூகத்தில் மதிக்கப்படுகின்றவர்களாக நாம் மாறுகின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான இந்த நலத்திட்டம் நம்ம இங்கே ஐநாவரத்தில் வச்சிருக்காங்க. நம்முடைய சகோதரர்கள் இணைந்து பொறுப்பாளர் இணைந்து ஆகவே ஒரு பெரிய அருமையான திட்டத்தில் எத்தனையோ பேர் பயனடைகிறார்கள். ஆகவே இந்த பயனை பெறுகின்ற நாம் அடுத்தவருக்கு பயனுள்ளவராக இருக்கின்றோமா? வெறும் வாங்குகின்ற மக்களாக மட்டும் இல்லாமல் தருகின்றவராக மாற வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, இன்னும் சிறப்பாக நீங்கள் செயல்பட வேண்டும், இன்னும் நமது மறைமாட பல இடங்களிலே கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம் அமைக்கப்பட வேண்டும் என்று அன்போடு பொறுப்பாளரை கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மண்ணில் விதைப்பது மட்டுமல்ல, மனதில் விதைப்பதும் ஒரு நாள் அறுவடைக்கு வந்தே தீரும். உங்கள் வார்த்தையின் மூலமாக நல்ல கருத்தை விதைத்த அன்பு தந்தை அவர்களுக்கு இப்பொழுது பங்கு பேரவையின் தலைவர் பொன்னாடை அணிவித்து மகிழ்ப்பார். தந்தை அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது கிறிஸ்து பிறப்பு பாடலை பாட ஆல் செயின்ட்ஸ் சர்ச் திருவொற்றியூர் பாடகர் குழுவை மேடைக்கு அழைக்கின்றேன். குடிலில் பிறந்த இறைமகனை, குழந்தையாக வந்தவனை, குடிலில் பிறந்த இறைமகனை, குழந்தையாக வந்தவரை, விண்ணில் வாழ்பவர் புகழ்ந்து பாடுவார், மண்ணில் வாழ்பவர் மகிழ்ந்து பாடுவார், விண்ணில் வாழ்பவர் புகழ்ந்து பாடுவார், மண்ணில் வாழ்பவர் மகிழ்ந்து பாடுவார். குடிலில் பிறந்த இறைமகனை, குழந்தையாக வந்தவரை, மன்னாதி மன்னரெல்லாம் இனங்கள் கொண்டிருந்தார் தன் வீட்டில் பிறப்பார் என்று. மன்னாதி மன்னரெல்லாம் எண்ணங்கள் கொண்டிருந்தார் தன் வீட்டில் பிறப்பார் என்று. மாளிகை தேவையில்லை மண் வீடு போதும் என்று குடிலில் பிறந்து வந்தார். மாளிகை தேவையில்லை மண் வீடு போதும் என்று குடிலில் பிறந்து வந்தார். குடிலில் பிறந்த இறைமகனை, குழந்தையாக வந்தவரை, விண்மீனின் வழி செல்ல முன்வந்த ஞானியர்கள் குடி தன்னை அடைந்தார்களே. விண்மீனின் வழி செல்ல முன்வந்த ஞானியர்கள் குடி தன்னை அடைந்தார்களே. பொந்தூபம் வெள்ளை போலம் பரிசாக கொண்டு வந்து படிதங்கு வணங்கி நின்றார். பொந்தூபம் வெள்ளை போலம் பரிசாக கொண்டு வந்து படிதங்கு வணங்கி நின்றார். குடிலில் பிறந்த இறைமகனை, குழந்தையாக வந்தவரை, குடிலில் பிறந்த இறைமகனை, குழந்தையாக வந்தவரை. Happy Christmas, Merry Christmas, Happy greetings to all of you. Happy Christmas, Merry Christmas, Happy greetings to all of you. Son of God Jesus, born in
Merry Christmas, Happy Greetings to all of you. Wish you a Merry Christmas. மிகவும் அருமையாக பாடலை பாடிய ஒவ்வொருவருக்கும் நன்றி. வரும்போது கீபோர்டுக்கு ஆள் இல்லையான்னு கேட்டாங்க. ஆனா அவங்க பாடுறதுக்கு கண்டிப்பா எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே தேவையில்லை. மறுபடியும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எழுத்து நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த மகிழ்ச்சி நிறைந்த விழாவை மேலும் சிறப்பிக்கும் வண்ணமாக கேக் வெட்டி கொண்டாட இருக்கிறோம். பங்கு தந்தை அவர்களையும் தந்தை ஜோசப் மாணிக்கம் அவர்களையும் இணையுமாறு நம்முடன் கேட்டுக் கொள்கின்றோம். அனைவரும் நம் கரவொலியை எழுப்பி தந்தை அவர்களுக்கு உங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் அமரவும். இப்பொழுது முன்னிலை சிறப்புரை ஆற்றுவதற்காக பங்கு தந்தை மற்றும் ஆன்மா ஆலோசகர் அருட்தந்தை நமத்திருத்தம் அடிகளார் அவர்களை அழைக்கின்றேன். மதிப்புக்குரிய தந்தை ஜோசப் மாணிக்கம் அவர்களை மெலக்கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தினுடைய தலைவர்களே, துணைத் தலைவரே, பொருளாளர்களே, இந்த வட்டாரத்தில் இருக்கின்ற அனைத்து பெரியவர்களை, தலைவர்களை, இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கிறிஸ்து பிறப்பு விழா இந்த நிகழ்வை வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் வரவேற்கின்றேன். தந்தை அவர்கள் மிகவும் சிறப்பாக இந்த இயக்கத்தினுடைய முன்னுரை எப்படி வளர்ந்தது, எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம் என்றாலே கடினப்படுபவர்களுக்கு, கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் இந்த இயக்கத்தின் மூலமாக பல்வேறு மக்களை கட்டி எழுப்பியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வகையிலே இன்று இந்த கிறிஸ்து பிறப்பு விழா பகிர்வின் விழாவிலே இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த இயக்கத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் மற்றவர்கள் வளர்வதற்கு, மற்றவர்கள் முன்னேறுவதற்கு நாம் உறுதுணையாக, வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை வளர்த்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவிலே இந்த இயக்கம் இந்த கிறிஸ்து திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாளிலே கிறிஸ்துமஸ் என்றாலே மனம் மாற்றம், ஒரு மாற்றத்தை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லங்களிலும் கொண்டு வர வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தினுடைய கிறிஸ்துமஸ் செய்தியாக இருக்கிறது. ஆகவே நாம் நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த கிறிஸ்து பிறப்பு வழியாக மற்றவர்கள் மாற வேண்டும், மற்றவர்கள் வளர வேண்டும் என்று நம்மை ஒப்புக் கொடுத்து தெரிவிப்போம். கண்டிப்பாக இந்த இயக்கம் மூலமாக எந்த மேல்வேறு நல்ல திட்டங்கள் வளர்ச்சி அடையும், நல்ல திட்டங்கள் உருவாக வேண்டும் என்றும் வாழ்த்துகின்றோம். இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்களுக்காக 24ஆம் தேதி இரவு திருப்பதியிலே
நல்ல உள்ளங்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி, வணக்கம். தந்தை அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி. தந்தையை கௌரவிக்கும் வண்ணம் மறை மாவட்டத்தின் துணை செயலாளர் ராபின்சன் அவர்களை பொன்னாடை அணிவிக்க நான் அழைக்கின்றேன். அடுத்து கிறிஸ்து பிறப்பு சிறப்பு பாடலை பாட சென்ட் பால்ஸ் சர்ச் திருவொற்றியூர் பாடகர் குழுவை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன்.
மிகவும் அருமையாக பாடலை பாடிய சென்ட் பால்ஸ் சர்ச் பாடகர் குழுவிற்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது பங்கு பேரவையின் துணைத் தலைவரை கௌரவிக்கும் வண்ணம் சகோதரர் ஜான் பாஸ்கோ அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். பங்கு பேரவையின் துணைத் தலைவர் சகோதரர் நெல்சன் அவர்களுக்கு சகோதரர் ஜான் பாஸ்கோ அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். பகிர்வு விழாவின் சிறப்பாக அரிசி வழங்குதல் நிகழ்வு. சகாயமூர்த்தி, ஜான்சி, ஆரோக்கியதாஸ், பேசி, மீண்டுமாக புடவை பகிர்வு விழா நடக்கவிருக்கின்றது. சகோதரர் கொஞ்சம் வேகமா வாங்க, அவங்க அனௌன்ஸ் பண்ணு. ரெண்டு பேரும் ஆலோசனை செல்பாசம் ரெண்டு பேரும் ஷைனி கொஞ்சம் வாங்கணும். ஷைனி நிர்மலா மகாசபை ஆத்மாசபை நிர்மலா ரேணுகாதேவி துணை செயலாளர், முன்னாள் தலைவர் பால், தரமணி ஜாதகங்களா அவங்க பேர் ரேணுகாதேவி ரேணுகா தரமணி
ராஜு பாய் சிறப்பிப்பார்கள் சகோதரர் ஆரோக்கியராஜன் அவர்களை அங்கே வழிநடத்துவார். கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கம் சென்னை மாவட்டத்திற்கு தலைவர் ஜான் போஸ்கோ அவர்களுக்கு முன்னாள் கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கத்தின் தலைவர் ஐயா அவர்கள் முன்னாள் அடுத்து செயலாளர் ராபின்சன் சென்னை மலை மாவட்டத்திற்கு அவருக்கு பங்குத்துறை பொருளாளர் பெர்னாண்டஸ் ஜோசப் பெர்னாண்டஸ் துணைத் தலைவர் ஜான் அவுலப்பா அவர்கள் அவருக்கு ஐநாவரம் கிறிஸ்துவ இயக்கத்தின் துணைத் தலைவர் திரு வில்சன் பாதுகாப்பு முன்னாள் கிறிஸ்துவ இயக்க தலைவர் விவேக்கு பங்குத்துறை துணைத் தலைவர் மன்சனாரை முன்னாடி நடத்துவார். துணை செயலாளர் திருமதி ரேணுகாரி அவர்களுக்கு ரேணுகா ரேணுகாரி முன்னாடி கொடுப்பார். கமிட்டி உறுப்பினர்கள் திரு ஜோசப் மைக்கேல் அவர்கள் நிக்சன் அவர்களை முன்னாடி பொறுப்பு வைக்கும். சார்லஸ் அவர்களை அழைக்கும். சார்லஸ்
லூயிஸ் செந்தில்குமார் கேட்கலாம். தாமஸ் அவர்களுக்கு அன்பு தேவதாஸ் அன்பு தேவதாஸ் அவர்களை கொண்டாடுகிறார். கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கத்தின் தலைவர் அயனவர் திரு லாஸ் அவர்களுக்கு திரு ஜான் போஸ்கோ சென்னை உயர் மாவட்ட தலைவர் கொண்டாடப்படுகிறார். விஜய் பிரகாஷ் கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கத்தின் ஊக்காளர் திரு விஜய் பிரகாஷ் அவர்கள் அசட்டிபால் தலைவர் திரு லாஸ் சுத்துராஜ் முன்னாள் தலைவர். திரு பிரான்சிஸ் ஐயா அவர்களை அழைக்கிறோம். சார் பச்சைக்கல் விலாசாமி அந்தனியார் பச்சைக்கல் விலாசாமி பொறுப்பாளர் திரு பிரான்சிஸ் சார். சபாரி பிரான்சிஸ் ஐயா. பொறுப்பாளர் அவர்களுக்கு நமது ஆம்பூர் அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார். விஜய் பிரகாசன் முன்னாள் கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கத்தின் முன்னாள் கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கத்தின் உயர் மாவட்ட தலைவர் திரு தாலா அவர்களை அழைக்கிறோம்.
கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஏன்னா அவர் கிறிஸ்துவ இயக்கத்தில் உறுப்பினர். தொன்போஸ்கோ திருத்தலத்தின் முன்னாள் இந்நாள் உறுப்பினர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றேன். கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கத்தின் முன்னாள் இந்நாள் இயக்க தலைவர்களை அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. ரகசிய பை வசூல். நன்றி உரை ஆற்றுவதற்காக சென்னை மறைமாவட்டம் தொகுப்பாளர் பிரவீனாளர் நடைபெறும். சிறப்பாக தொகுப்பு வழங்கிய பகுதிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளது. நன்றி வழங்க திரு ஜான் போஸ்கோ அவர்களை சென்னை உரை இணை மாவட்டத்தில் வருகின்றேன். இயேசுவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவ தொழிலாளர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை உயர் மறை மாவட்டத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட வேண்டும் என்று கலந்தால் வாசிக்கப்பட்ட போது ஐயனாவரம் பங்கு சங்கத்தில் லாசர் அவர்களும் அவருடைய இணைந்து நிர்வாகிகளும் எங்கள் ஐயனாவரத்தில் பங்கு இந்த விழாவை நடத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி அந்த பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மிகவும் சிறப்பாக திரு லாசர் அவர்களும் அவருடைய இணைந்த தொழிலாளராக இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பங்கு பேரவை துணைத் தலைவரும் இணைந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம் இயக்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா சிறப்பாக நடைபெற இந்த ஆலய வளாகத்தை கொடுத்ததுடன் இந்த விழாவுக்கு தலைமை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பங்கு தந்தை மற்றும் அதிபர் அர்ப்பணி தமத்திருத்துவம் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து ஒத்துழைப்பு கொடுத்த அருட்பணியாளர் திரௌரி அவர்களுக்கும் அருட்பணி வில்லியம்ஸ், அருட்பணி ஜெகதீஷ், அருட்பணி அமுல்ராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேற்பை வழங்கிய திரு ஆரோக்கியராஜன் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய பங்குத்தலைவர் துணைத்தலைவர் திரு நெல்சன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது அழைப்பை ஏற்று பங்கு தளத்தில் பல வேலைகளுக்கு மத்தியிலும் உங்கள் வரையிலிருந்து முன்னிலை வைத்து உரையாற்றி அமர்ந்திருந்த நேற்றைய தூக்கம் கீழ்ப்பாக்கம் பங்கு தந்தையும் முன்னாள் ஆன்மரூபமான அர்ப்பணி ஜோசப் மாணிக்கம் அவர்களுக்கும் நமது இயக்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது அழைப்பை ஏற்று வருகிறது உரையாற்றி சென்றுள்ள ஆன்மகுரு அர்ப்பணி ஜேக்கப் ஆர்பட் அவர்களுக்கும் நமது இயக்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடியும் நடனமும் ஆடிய அயனாவரம் பங்கு இளையோர் குழுவுக்கும் சூளை பங்கு நிர்வாகிகளுக்கும் பாடல் பாடி நடனம் ஆடிய குழந்தைகளுக்கும் தயார் செய்த சகோதரி சைனி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் பாடல் பாடிய திருவெற்றியூர் பங்கு நிர்வாகிகளுக்கும் ராஜாசம்பூரா பங்கு உறுப்பினர்களுக்கும் நம்ம இயக்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பல வேலைகளுக்கு மத்தியிலும் நமது அழைப்பை ஏற்று வருகிறது
சிறப்புரை ஆட்சி சென்றிருக்கின்ற பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு இ கருணாநிதி அவர்களுக்கும் நமது இயக்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துள்ளோம். இந்த விழாவில் வந்து சிறப்பித்த கிளை இயக்க நிர்வாகிகளுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நமது மறைமாவட்ட இயக்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி, வணக்கம். சகோதரர் ஜான் போஸ்கோ அவர்களுக்கு நன்றி. விஜயபிரகாஷ் மூத்த அமைச்சர் விஜயபிரகாஷ் சகோதரர் விஜய் பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இறுதி ஜெபம். அனைவரும் எழுந்து நிற்கவும். எல்லாம் வல்ல நித்திய இறைவா, வறுமையாலும் துன்பங்களாலும் மனித தன்மை இழந்து வாழ்க்கை நடத்தும் ஏழை எளிய மக்கள் மேல் அன்பை செலுத்த உமது அருள் எல்லா மனிதர்களையும் கொண்டட்டும். உம்மை தந்தையே என்றழைக்கும் மனித இதயங்களில் உண்மையான சமூக நீதியையும் சகோதர அன்போடும் நடைமுறையில் வாழ நீர் அருள் புரிவீராக. ஆண்டவரே, எங்களுடைய ஆன்மாக்களுக்கும் குடும்பங்களுக்கும் எமது நாட்டிற்கும் சமாதானத்தை அளித்தருளும். நாட்டில் ஒற்றுமையை அளித்தருளும். ஆமென். தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, இப்பொழுது நந்தி அவர்கள் இறுதி ஆசிரியர் அளித்து நிகழ்வை நிறைவு செய்வோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் திருவிழாவியார் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக. மறை மாவட்ட நிர்வாகிகளுக்கு மற்றும் நிர்வாகிகளும் போட்டிருக்கிறார். அன்பு சகோதரிகளே, கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கத்தினர் ஏற்பாடு செய்துள்ள அன்பின் பெருங்கள் அனைவரும் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உணவு தாராளமாக இருக்கிறது, பூர்ணமாக இருக்கிறது.